அடுத்து இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அமைச்சின் செயலாளர் பணிப்பாளர் சுதாகரன், கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார பணிப்பாளர். ඒ අතුලේදී අපි පළාත් මට්ටමේ පාර්ශ්වයෙන් අපි තෝරලා තියෙනවා. මේ වගේ පළාත් අධ්‍යක්ෂතුමා, ඒ වගේම සත්ත්ව පාලන දෙපාර්තමේන්තුවේ පළාත් අධ්‍යක්ෂතුමා திரு இ. சோமசுந்தரம், விவசாய போதனாசிரியர் பிரிவு. எங்களுடைய முன்னோர்கள் செய்து வந்தார்கள். முன்பு எல்லாம் ஏர் கூட்டுவதற்கு என்று பஞ்சாங்கம் பார்ப்பார்கள். நாங்கள் எல்லாம் ஒரு நவீன கால மக்கள் என்று நினைத்துக் கொண்டு இந்த பஞ்சாங்கம் பார்க்கறதை பார்த்துட்டு இன்னும் பஞ்சாங்கம் பார்க்கிறாங்க. மனுஷன் நிலவுல கால் வச்சுட்டு வந்துட்டா இவர் பஞ்சாங்கம் பார்க்கிறார் என்று நாங்கள் பகடியாக பேசியதுண்டு, கதைத்தது. கடந்த வாரம் இப்பொழுது விவசாய கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆரம்ப கூட்டம் என்று சொல்லுவோம். இந்த ஆரம்ப கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒரு 2015ஆம் ஆண்டு சிறந்த விவசாயிகளை கௌரவிக்கின்ற நிகழ்வு இன்று அன்புவழிபுரத்திலே இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்திலே நடைபெற்றது. இந்த நிகழ்விலே நாங்கள் சிறந்த விவசாய கிணறை அமைத்து அதன் மூலம் பயிர் செய்தவர், சிறந்த வர்த்தக பயிற்சியாளர், சிறந்த உப உணவு விதை உற்பத்தியாளர், சேதன முறையிலே இயற்கை முறையிலே விவசாயம் செய்த சிறந்த விவசாயி, சிறந்த தொழில் முயற்சியாளர் ஆகிய 5 வகுதியிலே விவசாயிகளை தரம் பிரித்து அவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை வழங்கி கௌரவித்திருக்கின்றோம். இவற்றை எங்களுடைய முழு மாகாணத்திலும் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற எங்களுடைய விவசாய போதனாசிரியர்கள் உள்ளிட்ட விவசாய போதனாசிரியர்கள், பிராந்திய பணிப்பாளர்கள், மாவட்ட பணிப்பாளர்கள், மாகாண பணிப்பாளர், விவசாய அமைச்சினுடைய செயலாளர், ஏனைய எங்களுடைய திணைக்களத்துக்குரிய பணிப்பாளர்கள் ஆகியோர் நெறிப்படுத்தி அதன் மூலம் இவர்களை அடையாளம் காண்பதற்கான சிறந்த அறிவுசால் குழுக்களை நாங்கள் அமைத்து அந்த குழுக்கள் களங்களுக்கு விஜயம் செய்து சரியான விவசாயிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். வருடா வருடம் இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதுண்டு. 2015ஆம் ஆண்டினுடைய இந்த நிகழ்வு வெவ்வேறு வேலை பளுக்கள் காரணமாக இப்பொழுது 2016ஆம் ஆண்டு பங்குனி மாதத்திலே நாங்கள் நடத்த வேண்டி ஏற்பட்டது. இதன் மூலம் ஏனைய விவசாயிகளையும் நாங்கள் ஊக்கப்படுத்துவதும், இந்த விவசாயிகள் பரிசு பெற்ற விவசாயிகள் மீண்டும் இன்னும் கூடுதலான ஊக்கத்தோடு இந்த பயிற்சியில் ஈடுபடுவதும் ஆகிய ஒரு உந்து சக்தியாக இதனை நாங்கள் செய்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்ற 2016 தொடக்கம் 18 வரையிலான உணவு உற்பத்தி ஆண்டு என்ற இந்த மகுடத்தின் கீழ் அமைகின்ற இந்த செயற்திட்டத்திலே எங்களுடைய கிழக்கு மாகாணம் சிறந்த இடத்தை வகிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எங்களுடைய எல்லா உத்தியோகத்தர்களும் பணியாற்றுகின்றார்கள். அவர்களுடைய இந்த முயற்சி மிக சிறந்த வெற்றியை அளிக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் உண்டு.